இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லேருந்து ஒரு கமெண்ட் சீரிஸை பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். அந்த ஒரு வீடியோ போய் மறக்காம பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி அப்படின்னா என்னடான்னா, ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பிடபிள்யூ போட்ட உடனே நம்ம எங்கே இருக்கோம், ஹோமுக்குள்ளே சந்துரு இந்த ஒரு பேத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இருந்துக்கிட்டோம். இப்படியே டிஸ்பிளே பண்ணுதுங்க பாருங்கள். இதுவே நீங்கள் ஒரு விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திஸ்பிசின்னு இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கோம். ஸோ திஸ்பிசிக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா காமிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் இந்த லினக்ஸை பொறுத்திருக்கும் இப்படி தான் காமிக்கும். எல்லா லினக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா காமனாக இந்த பிடபிள்யூ யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கான லினக்ஸில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஹோம், உங்களுடைய நேம், நீங்கள் யூசர் நேம் என்ன கொடுத்துருப்பீங்களோ அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம்னா, யூ நேம்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விண்டோஸில் உங்களுடைய பேரை மறந்துட்டீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் நேமை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் யூ நேம். நமக்கு எல்லாருக்கும் எப்படி ஒரு நேம் இருக்கோ அதே மாதிரி என் பேர் சந்திரன் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த லினக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது நேமை தெரிஞ்சுக்கணும்னா யூ நேம்னு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அது லினக்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ சொல்ல போகிறது ஒரு கமெண்ட் இல்லை, இது ஒரு கீபோர்டு ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் ஒரு பட்டனை அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே டைப் பண்ண தேவையில்ல, அதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இது எப்போறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல நான் பார்த்தீங்கன்னா விஐன்னு கொடுத்தேன். விஐ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டேப்புன்னு கீபோர்டில் பட்டன் இருக்கும். ஸோ நான் அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காமிக்குது. விஐ, வியூவர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா டேரக்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிக்கும். அது எப்போ நீங்கள் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் பட்டனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். நிறைய பேர் டைப் பண்ணி கிடப்பாங்க, என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, நான் எப்படா இதை டைப் பண்ணி முடிக்கிட்டு பெரிய பெரிய ஃபைல்லாம் பண்ண சொல்ல பார்த்தா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாபுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்ல ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவும் டைம் எடுக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் லோடு பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. டைமும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு கீபோர்டு, இந்த ஒரு சீக்ரெட்டை பார்த்தா மறக்காமல் தெரிஞ்சு வச்சுங்க. அகெயின் நான் பார்த்தீங்கன்னா விஐ இந்த ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் விஐனா என்னென்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர். ஸோ இதை பார்த்தா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். விஐ அலோ டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபார்மேட்டை பார்த்தா, ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை பார்த்தா நான் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்டை பார்த்தா டைப் பண்ணலாமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ இங்கே பேக் பேஸ் பட்டன், அதுக்கப்புறம் இந்த அப் ஏரோ, டவுன் ஏரோ, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் மோடில் வந்தாக்கா பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது நமக்கு கேட்குற மாதிரி கேப்பபிளாக பார்த்தா ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஸோ என்னடா என்னால் டைப் பண்ண முடியலையேன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி டிஸ்பிளே வந்த உடனே பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற கீபோர்டில் இருக்கிற அந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தா இன்சர்ட்டுன்னு இந்த கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் காமிக்கும். ஸோ லெட்டரில் எழுதி காமிக்கும். அதை நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஃபைலில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளால் டைப் பண்ண முடியும். அப்படி ஐ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா டைப் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நான் டைப் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பட்டன் கொடுத்து நான் சேவ் பண்ணி வெளியே வந்துட்டேன். சரி, நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்போ நான் ரீட் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத நான் எப்போ செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா அலோன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைப் பண்ணி முடித்த உடனே பார்த்தா எனக்கு எரராக வருது. என்னடா இது எரர்னு பார்த்தா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடானா பார்த்தீங்கன்னா, ஸோ சரியான பேக்கேஜ் இல்லாத காரணத்தால் பார்த்தா இதில் எரர் வந்திருக்கு. ஸோ அலோன்னு ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணலை. அதாவது என்னென்னா ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணல. டவுன்லோட் பண்ணியிருந்தால் பார்த்தா எனக்கு டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ விஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம டைப் பண்ண நமக்கான அவுட்புட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலில் நமக்கான அவுட்புட்டை எப்படி கிடைக்கும் நீங்களே பாருங்கள். அகெயின் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ட்ரை பண்ணியிருப்பேன். allo.txt கொடுத்துருப்பேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபைலை பார்த்தா ஓப்பனாக இருக்குது. கமெண்ட் நாட் ஃபவுண்டட்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். என்னடா இது தலைவலியாக போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா விஐ கொடுத்த உடனே பார்த்தா டேப் பட்டனை கொடுத்துருப்பேன். டேப் பட்டனை கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பனாக இருக்கும். அது எப்போறான்னு கேட்டிங்கன்னா, ஸோ விஐ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா hello.txt இந்த விஐயோடு சேர்த்து ஹலோவையும் பண்ணணும். ஹலோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட் வச்சு டிஎக்ஸ்டியும் கொடுத்தா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஹலோ மட்டும் ஹலோ கொடுத்துட்டா ஓப்பன் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ hello.txt கொடுத்தாலும் ஓப்பன் ஆகுது. விஐ அதுக்கு சரியான பேத்தை கொடுத்தா மட்டும்தான் ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்னென்னா நான் கேட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, இப்போ எப்படி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதாவது பார்த்தா கான்ஃபிக் ஃபைல்லாம் பார்த்தா நம்ம பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணியாச்சு, இது எப்படி நம்ம சேவ் பண்ணாமல் வெளியே வருது, அதுக்கு என்னடா கமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கமெண்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குன்னா க்யூட்டுன்னு ஒரு கமெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணால் செமிகோலன் க்யூ இந்த எக்ஸ்கலமேட்ரி சிம்பிளை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது அன்சேவ் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் இந்த ஃபைலை விட்டு. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்கமாக கம்பெனி ஃபைலை பார்த்தா நம்ம நோண்டி விட்டுட்டோம். ஸோ அதாவது இடக்குறமா எதனா ஒரு கமெண்ட்டை பார்த்தா இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி
மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே அன்சேவில் பார்த்தீங்கன்னா வெளியே வரலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தா எப்படி அன்சேவ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா செமிகோலன் கியூ எக்ஸ்கலமேட்டரி இந்த ஒரு சிம்பிளை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது அன்சேவ் ஆகி பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் எந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிறீங்களோ பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் என்னென்னா நான் கொடுத்து வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா VALO.txt அகைன் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே பார்த்தா எனக்கு கேட்குது நான் பார்த்தீங்கன்னா சரியாக சேவ் பண்ணலை. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் அன்சேவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ட்ரி கொடுத்து அந்த ஒரு ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன். போய் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. ஹலோ வேர்ல்டு பிகம் ஏ ஹேக்கர் குட்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். சரி நான் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட் சிம்பிளை வெளியே வரணும், அதாவது பார்த்தா அன்சேவ் பண்ணிவிட்டு வெளியே வரணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஸோ நம்ம இப்போ எந்த கமெண்ட்டை பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ நான் வெளியே வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது. நம்ம விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மவுஸை வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம், காப்பி பண்ணுவோம், பேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரென்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸை வச்சு யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம், ஆனால் பேஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தா எப்படி ஸ்பேஸ் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா VALO.txt அந்த ஒரு ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நான் போய்க்கிறேன். ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிறைய லைன் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருப்பேன். ஸோ பண்ணி வச்ச உடனே பார்த்தா நான் என்ட்ரு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் லைனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறேன். வந்த உடனே பார்த்தா நான் இப்போ எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்துங்களேன். நான் காப்பியும் பண்ணேன், இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டும் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு நார்மலாக விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதாவது பார்த்தீங்கன்னா கீபோர்டு கமெண்ட் என்னென்னா Ctrl+V Ctrl+C கொடுத்தா காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அகைன் பார்த்தா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா டோட்டலி டிஃப்ரென்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+V கொடுத்தா மட்டும்தான் பேஸ்ட் ஆகும், Ctrl+Shift+C கொடுத்தா மட்டும்தான் காப்பி ஆகும். ஸோ இந்த இதில் இன்க்ளூடாக பார்த்தீங்கன்னா என்ன ஆட் ஆயிருக்குன்னா ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி லினக்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலை ஒன்றும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷனை கொடுக்கல. ஸோ கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைலை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா மவுஸை யூஸ் பண்ணல. ஸோ நான் வெறும் கீபோர்டில் மட்டும்தான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கீபோர்டை மட்டும்தான் யூஸ் பண்ண, மவுஸை யூஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். இப்போ என்னடா கமெண்ட்டு பார்க்க போகிறேன்னா ஒரு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அந்த பேக்கேஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அதாவது பார்த்தா VI நம்ம ஒரு பேக்கேஜை பார்த்தா எடிட்டரை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எடிட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணால் அந்த VI இந்த ஒரு எடிட்டரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். எப்படி பைத்தானில் எப்படி பைச்சாம்னு ஒரு எடிட்டர் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஒரு லினக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா VIன்னு ஒரு எடிட்டர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த எடிட்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா விம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா sudo apt-get install vimன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லினக்ஸை ஓப்பன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிற ஃபைல் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இது எப்போன்னு கேட்டிங்கன்னா சூடோனா என்னடான்னு கேட்டிங்கன்னா சூடோ இந்த ஒரு கீவேர்டு எதை மீன் பண்ணுதுன்னா இது ஒரு ரூட் யூஸரை பார்த்தீங்கன்னா மீன் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வேணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் HR கிட்ட சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நான் மேனேஜர் போவார், டீம் லீடர், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கக்கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தானாகவே கற்றுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கணும்னா இந்த மாதிரி கீவேர்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். சூடோ வந்து ரூட் யூஸரை பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும். ஸோ இதை முழுசாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நான் apt-get பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுக்க போகிறோம். இன்ஸ்டால் விம் இது பார்த்தீங்கன்னா VIயோட ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்ம டைப் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கலராக பார்த்தீங்கன்னா காம்போவில் லெட்டர் வருது. அதுக்கப்புறம் இந்த அப் டேரோ டவுன் டேரோ இந்த மாதிரி ஏரோ பட்டன்லாம் நல்லா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸுக்கு தான் ஸோ இந்த மாதிரி ஒரு விம் பேக்கேஜை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுக்கணும்னா ஒரு ஸ்டெப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒய்யா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்கும், டிவைடரில் கேட்கும். நீங்கள் என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் கன்ஃபார்மாக வேணும்னா மட்டும் ஒய் கொடுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒய் கொடுத்த உடனே பார்த்தா அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகுது, அகைன் பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்து காமிச்சிடும்.